தேர்தல் நடத்தை விவரங்கள்லாம் நம்ம தமிழக அரசுக்கு கட்டுப்பாடு தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்காங்க. ஆனால் ஆமாங்க, வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை வந்து எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க. தேர்தலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நடைமுறைக்கு நேற்றிலிருந்தே வந்துடுச்சு. அது என்னென்ன ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துடலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, புதிய அறிவிப்பு திட்டங்களை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அரசாங்கம் வெளியிட முடியாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தலைவருடைய படங்கள் எல்லாமே மூடப்பட்டுரும். அரசு திட்டங்கள், அரசுல தலைவருடைய பெயர்கள் எல்லாமே வந்து மறைக்கப்பட்டுரும். அதே மாதிரி போக்குவரத்து, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்த இயலாதுங்க. அதே மாதிரி அரசு வாகனங்கள், அரசு கட்டிடங்களை என்ன பண்ண முடியாதுன்னா பரப்புரைக்கு பயன்படுத்த முடியாது. சட்ட ஒழுங்கு மற்றும் நிர்வாகம் எல்லாமே என்னன்னா தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோலுக்கு போயிருங்க. ஒரே இடத்துல பணியாற்றியவங்கள எந்த நேரத்தில் வேணாலும் இடமாற்றம் வந்து செய்யறதுக்கான தேர்தல் ஆணையத்துக்கு ரூல்ஸ் இருக்குது. அது மாத்திரம் இல்லைங்க, பரப்புரை, இன்னும் பொது நிகழ்ச்சிகள், மேடை பேச்சுகள் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முன் அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம வந்து தேர்தல் பொது நிகழ்ச்சிகளை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பணம் மற்றும் அப்புறம் பொருட்கள் எல்லாமே, போக்குவரத்து எல்லாமே தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுன்னு தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்காங்க.